புதுச்சேரியில காணாமல் போன 9 வயது சிறுமி சடலமா மீட்கப்பட்ட நிலையில அந்த சிறுமியை கொன்றது ஏன் என்பது குறித்து 19 வயது கஞ்சா பழக்கம் கொண்ட கொலையாளி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பாடசாலை வீதியை சேர்ந்த ஓட்டுநருக்கு 9 வயதில் ஒரு மகள் இருக்காங்க. அவங்க அங்க இருக்கிற பள்ளியில 5ஆம் வகுப்பு படிச்சு வந்துட்டு இருக்காங்க. கடந்த 2ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை சிறுமி அவரது வீட்டின் அருகே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இதனையடுத்து அந்த சிறுமியை காணவில்லை. பெற்றோரும் விளையாடிவிட்டு வீட்டுக்கு வரும் சிறுமியை இன்னும் காணவில்லை அப்படின்னு பதறி போய் அக்கம் பக்கம் போய் தேடி பார்த்திருக்காங்க. ஆனாலும் சிறுமி கிடைக்கல. முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துல சிறுமியை போய் காணல அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. இதனையடுத்து போலீசார் அந்த பகுதியில் இருக்க சிசிடிவி காட்சிகளை போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல அந்த சிறுமி எங்கோ நடந்து செல்லும் காட்சிகள் மட்டும் பதிவாயிருக்கு. இதனையடுத்து அடுத்த நாளும் சிறுமியை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி பெற்றோரும் உறவினர்களும் சாலை மறியல் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதனையடுத்து போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு இந்த மாதிரி இடத்துல இந்த சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு பண்ணிருக்காங்க. ஆனாலும் சிறுமி குறித்து எந்த ஒரு துப்புமே கிடைக்கல. நேற்றைய தினம் கூட 4 நாட்கள் ஆகியும் சிறுமியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க சிறுமியோட பெற்றோரும் உறவினர்களும். இந்த நிலையில சிறுமியோட வீட்டு அருகே 100 மீட்டர் தொலைவில் ஒரு வாய்க்காலில் சாக்கு மூட்டை ஒண்ணு கிடப்பதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில போலீசார் அந்த சாக்கு மூட்டையை பிரித்த போது அதில் சிறுமி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில சடலமா கிடந்திருக்காங்க. இதனையடுத்து போலீசார் அந்த சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த கொலை தொடர்பா அதே பகுதியை சேர்ந்த 19 வயது கருணாஸ் என்பவரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ அவர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த நிலையில அவரிடம் இருந்த பிளேடை கொண்டு கை கால்களில் அறுத்து கொண்டார். ஆனா அவருக்கு துளி கூட வலி இல்லாம இருந்திருக்காரு. இதனால அவருக்கு கஞ்சா பழக்கம் இருக்கு, போதைக்கு அடிமையாயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில சிறுமியை கொன்றதை ஒப்புக்கொண்டிருக்காரு. விளையாடி கொண்டிருந்த சிறுமியை மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. அப்போது அங்கு வந்து 54 வயது விவேகானந்தன் முதல்ல அவர் தான் இந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து கூட்டா பலாத்காரம் செய்ய முன்ற போது சிறுமி சத்தம் போட்டிருக்காங்க. உடனே ஆத்திரமடைந்த 2 பேரும் சிறுமியை அடித்ததுல சிறுமி இறந்து போயிருக்காங்க. இதனால சிறுமியின் கை கால்களை கட்டி சாக்கு மூட்டையில கட்டி கால்வாயில வீசிவிட்டு ஒன்னும் தெரியாதது மாதிரி 2 பேரும் இருந்துட்டதா சொல்லியிருக்காரு. இதனையடுத்து கைதான நபரை தங்களிடம் ஒப்படையுங்கள், பிஞ்சு குழந்தையை காம பார்வையில பார்த்து கொண்டிருக்காங்க, அவருக்கு நாங்க தண்டனை கொடுக்கிறோம் அப்படின்னு பொதுமக்களும் சரி அந்த சிறுமியோட உறவினர்கள் பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. கேட்கும் போது நமக்கே நெஞ்செல்லாம் பதற வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த ஒரு கொலையாளிக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.